மகத்தீசரை போற்றும், நந்தீசரை போற்றும், திருமண தேவரை போற்றும், கருவ தேவரை போற்றும், ராமலிங்க தேவரை போற்றும், ஜண்ட தேவரை போற்றும். கப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமொழி நந்திதேவர், கொப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைகாடர் சண்டிகேசர், பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. சித்தர்கள் காப்பு. முக்தி கொண்ட மோட்சமது மௌனதீச்சை, முனையறிந்து செல்லுதற்கு வாழைக்காப்பு, வெத்தி கொண்ட நந்தீசர் பாதங்காப்பு, வேதாந்த 3000 தந்த திருமுலர் பாதங்காப்பு, அட்டமா சித்திக்கும் அகத்தியர் பாதங்காப்பு, அன்பே உருவாக்கும் அகப்பேயர் பாதங்காப்பு, பரமகைலாய குரு போகர் பாதங்காப்பு, கொடுஞ்சீற்றம் மாறிட கொங்கணவர் பாதங்காப்பு, சுழுமுனை சூட்சம குரு சுந்தரானந்தர் பாதங்காப்பு, இகத்தில் கிரகம் என்ற இடைக்காடார் பாதங்காப்பு, வரும் வாழ்நாள் சிறந்திட வான்மீகர் பாதங்காப்பு, மாயத்தை நீக்கிட மச்சமுனிவர் பாதங்காப்பு, முன் கர்மம் நீக்கி ஞானம் காட்டும் முனிக்கமலர் பாதங்காப்பு, காரியம் உணர்ந்து வெல்ல கருவூரார் பாதங்காப்பு, பாவங்கள் நீங்கிட யோகம் தந்த பதஞ்சலியார் பாதங்காப்பு, மனப்பாம்பை அடைக்கிட பாம்பாட்டியார் பாதங்காப்பு, தன்னுடல் சிறக்க செடி தந்த தன்வந்திரியார் பாதங்காப்பு, காலமறிந்து வாழ ஞானம் தரும் காசிபர் பாதங்காப்பு, வெட்ட வெளியை உணர்த்திட்ட கடுவழி சித்தர் பாதங்காப்பு, கொள்குணப்போக்கும் கோரக்கர் பாதங்காப்பு, பரத்தை அறிந்திட ஞானம் போதித்த புலத்தியர் பாதங்காப்பு, தேரா மருத்துவம் தெரிந்து உரைத்திட்ட தேரையர் பாதங்காப்பு, வான் உலகில் மனுவாள சிவவாக்கியர் பாதங்காப்பு, போகத்தை துறந்திட புகழ் ஞானம் தந்த புண்ணாக்கீசர் பாதங்காப்பு, நல்ஞான சோதியை நலமாய் உரைத்திட்ட நற்குதம்பையார் பாதங்காப்பு, அறியாம இருள் நீக்கிய அமலன் அழுகுனி சித்தர் பாதங்காப்பு, பூசா ஞானம் புகண்டிட்ட புலிப்பாணி பாதங்காப்பு, காலம் கடந்து வாழ கலைகூறிய காகப்பு செண்டர் பாதங்காப்பு, கர்மம் நீக்கி காலனை வென்றிட காலங்கிநாதர் பாதங்காப்பு, நவகோடி சித்தர்கள் பாதம் காப்பதாமே. நன்றிங்கய்யா. அருண் பிரகாஷ் ஐயா பாடுற அந்த காப்பும் பார்த்துடலாங்களா ஐயா? பார்த்துடலாங்க ஐயா. ஆதியடி நடுவாகி முடிவுமாகி அருள்வழியாய் பரவழியாய் எங்குமாகி நீதி எனும் பொருளாய் நிஷ்கலங்கமாகி நித்யானந்த சுகாதீதமாகி வீதி எனும் மேறுமுடி மீதுமாகி வீரான கதிர்மதியும் இரண்டுமாகி சோதியனும் அம்பலத்தில் நடனம் செய்யும் சுத்தப்பரம்பொருள் பாதம் காப்பதாமே. ஆதி என்ற மகரிஷிகள் பாதங்காப்பு, அனாதி என்ற சோதிரூப வடிவே காப்பு, நீதி என்ற பராபரியால் பாதங்காப்பு, நிஷ்கலமாய் நாதாந்த வெளியே காப்பு, கோதில்லா மாமுனியர் முதலாயுள்ள கோடான கோடி சித்தர் பாதங்காப்பு, சோதி என்ற சின்மயத்தை கருத்தில் வைத்து செப்புவேன் சரபோசி முறையைத்தானே. நன்றிங்கய்யா. ஐயா வாழை அழைப்பும் இது நம்ம காப்பு பார்க்க முடியலைங்க. ஆமாங்க ஐயா, மணிவண்ணன் ஐயா குரல்ல வாழை அழைப்பு. ஐயா வந்துட்டாங்கன்னா அவங்கள பாட சொல்லலாம். சரிங்க ஐயா. அரங்கோ ஐயா வந்திருக்காங்க, அரங்கோ ஐயாவை இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் குழுவை பற்றி பார்த்துடலாங்க ஐயா, சொல்லுங்கள். அது வந்தாங்கன்னா நம்ம இது பண்ணிக்குவோம். மணிவண்ணன் ஐயா பாட சொல்லலாம். சரிங்க சரிங்க ஐயா. அரங்க ஐயா வணக்கம் ஐயா. குழுவை பற்றி பார்த்துடலாங்க ஐயா. 18 சித்தர்கள் திருவடிகள் போற்றி, நவகோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி, வாழைத்தாய் திருவடிகள் போற்றி போற்றி, ஐயா சித்தர் சிவவாக்கியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்தர் தேடல் சித்தர் சிந்தனை அப்படின்ற இந்த குழு துவங்கி 5 ஆண்டுகளை கடந்து நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறதுக்கு முழு முதற் காரணம் அந்த சித்தர் பெருமக்களும் சித்தர் பெருமக்களினுடைய ஆசி பெற்ற நல்ல உள்ளங்களும் தான். கிருஷ்ணானந்த ஐயா இந்த குழுவை துவங்கும் போது அவருக்கு இருந்த ஒரே நோக்கம், அடுத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் எப்படியாவது சித்தர்கள் கொடுத்துட்டு போன எண்ணற்ற பொக்கிஷமான வாழ்வியல் முறையா இருக்கட்டும், சித்தர்கள் பாடல்கள், சித்தர்கள் மருத்துவ குறிப்புகள், இன்னும் எண்ணற்ற பல விஷயங்களை எப்படியாவது பேசும் பொருளாக்கணும், அதை கடத்தி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி கிளப் ஹவுஸ் அப்படின்ற தளத்துல சித்தர் பெருமக்கள் மேலேயும் நல்ல உள்ளங்கள் மேலேயும் நம்பி எடுக்கப்பட்டது. இன்னைக்கு 5 ஆண்டுகளா நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த சித்தர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளும், அந்த சித்தர் பெருமக்கள் வழியிலேயே வந்துகிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆரம்ப காலகட்டத்துல இது அனுபவ பகிர்வா ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதன் பின்பு நம்ம சித்தர்கள் பாடல்களை எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சோம். நம்ம தளம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு துவங்குறது வழக்கம். அதன் துவங்கின உடனே நம்ம சித்தர்கள் காப்பு, அப்புறம் அழைப்பு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த வாரத்துக்கு உண்டான சித்தர்கள் பாடல்கள் பார்த்த பின்பு தாலாட்டு பாடி தளம் நிறைவு செய்யறது வழக்கம். இது வரைக்கும் நம்ம சித்தர்கள் பாடல்கள் பார்த்த வரிசைகள் பார்த்தீங்கன்னா, கடுவெளி ஐயா சித்தரனுடைய பாடல், காலங்கிநாதர் சித்தர் ஐயானுடைய பாடல், போகர் சமாதி தீட்சை, அழுகினி சித்தர் ஐயானுடைய பாடல், பாம்பாட்டி சித்தர் ஐயானுடைய பாடல், ஔவையாரனுடைய விநாயகர் அகவல், அகத்தியர் சித்தர் ஐயானுடைய பாடல், இடைக்காட்டு சித்தர் ஐயானுடைய பாடல், அதை தொடர்ந்து புதும்பை சித்தர் ஐயானுடைய பாடல், கரூரார் சித்தர் ஐயானுடைய பாடல்,
பட்டினத்தார் ஐயானுடைய பாடல், அவருடைய சீடரான பத்ரிகிரியார் ஐயானுடைய பாடல், பின்பு சட்டைநாதர் ஐயானுடைய முஞ்ஞானம் தொகுப்பு நம்ம பாடல் பார்த்தோம். கொங்குனர் சித்தர் ஐயானுடைய வாழை கும்மி தொகுப்பு பார்த்தோம். சமீப காலமா கணபதிதாசர் ஐயானுடைய நெஞ்சரி விளக்கம் தொகுப்பு பார்த்து நிறைவு செஞ்சதுக்கப்புறம், இப்ப நம்ம மிகப்பெரிய ஒரு நீண்ட தொகுப்பான சிவவாக்கியர் ஐயானுடைய சிவவாக்கியம் தொகுப்ப நம்ம இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 15 பாடல்களுக்கு மேல நம்ம சிந்திச்சிருக்கிறோம். நம்ம பாடல்கள் எல்லாமே நம்ம சொன்ன வரிசையில பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2021 இருந்து நம்ம தளத்துல பேசினது எல்லாமே ரீப்ளேஸ் ஆன்ல இருக்கு. நம்ம எந்த மாரி பாடல்கள சிந்திச்சோம், அனுபவ பகிர்வா எப்படி இருந்தது, அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அ ஏதுவா இருக்கும். நம்ம தளத்துல ஒரு வாட்ஸ்அப் குழுவும் இருக்கு. அதுலயும் நீங்க இணைஞ்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை போடுறதற்கு அப்பாற்பட்டு, நம்ம சித்தர்கள பத்தி ஏதாவது அரிய பல தகவல்கள் இருந்தாலுமே, அந்த தளத்திலயும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது உண்டு. நம்ம பாடல் ஒவ்வொரு பாடல்களுக்கும் வாசி சார்ந்தே பொருள் பார்க்கப்பட்டாலுமே, எல்லா பார்வையும் தாராளமா முன்வைக்கலாம். அது பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி, ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி, தாராளமா மேல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மேல வந்து அவங்கவங்களுடைய கருத்துக்களையும், அந்த பாடல் சம்மந்தப்பட்ட பார்வையும் பகிர்ந்துக்கலாம். நம்ம தளத்துல எல்லோருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு குடுத்து, அதன் பின்பு நிறைவு செய்றது நம்ம தளத்தினுடைய ஒரு சிறு சிறப்பு. நம்ம பாடல்கள் மட்டும் இல்லாம, பாடல்களுக்கு அப்பாற்பட்டு வேற எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் பயனுள்ள தகவல் எதுவா இருந்தாலுமே, நீங்க தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மேல வந்து பேசலாம். அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்துல, நீங்க உங்களுடைய கருத்துக்களோ, உங்களுடைய பார்வையோ, இல்ல சந்தேகங்கள் எதுவா இருந்தாலுமே, அத சேட் பாக்ஸ்ல போட்டா கூட நம்ம மாடரேட்டர் ஐயா பார்த்துட்டு, அதுக்குண்டான விளக்கமோ, இல்லைன்னா அதுக்குண்டான தெளிவோ குடுக்கறதுக்கான முயற்சி செய்வாங்க அப்படின்னு உறுதியா சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான நேரம். அத ஒதுக்கி நீங்க கேட்கும் தளத்துல இருக்கிறவங்களும் சரி, பேசும் தளத்துல இருக்கிறவங்களும் சரி, அ நேரத்த ஒதுக்கி இந்த ஒரு சித்தர்கள் பாதையில, நல்வழி பாதையில சித்தர்கள் பாடல்கள சிந்திக்க வந்து கலந்துக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல நம்ம இதுவரையும் கலந்துக்கிட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், அவங்க கற்றதும், பெற்றதும் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு போன எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது கேட்கும் தளத்துல இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பேசும் தளத்துல அவங்களுடைய கருத்துக்களோ, இல்ல பார்வைகள பகிர்ந்துக்கிட்டவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றிகள சொல்லிக்கிறோம். இந்த வாரம் நம்ம சிவவாக்கியம் பாடல்ல வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஐயா அருணையா கிட்ட மட்டும் ஒரு வாட்டி கேட்டுக்கலாங்க ஐயா. ஐயா வந்ததுக்கப்புறம். நம்ம இந்த வாரம் பார்க்க போறது வந்து 21வது பாடல்லேருந்து 25வது பாடலா என்னன்னு. ஐயா அரங்க ஐயா சென்ற வாரம் பாடல் ஏதாவது சிந்திச்சீங்களா ஐயா? ஐயா அரங்க ஐயா மேல வந்துட்டாருங்களா ஐயா? கிருஷ்ணானந்த் ஐயா? ஐயா வந்துட்டாங்க ஐயா, ஐயா வந்துட்டாங்க. பேசுறதுக்கான வாய்ப்பு சரிங்க ஐயா. இருக்கான்னு தெரில. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா சென்ற வாரம் நம்ம பாடல் தொகுப்பு ஏதாவது பார்த்தங்களா ஐயா கிருஷ்ணானந்த் ஐயா? இல்லைங்க, கடந்த வாரம் பார்க்கலாம். அதுக்கு முத வாரம் பார்த்தது தான். இந்த வாரம் எந்த ம். பாடல்கள் இருந்து பார்க்கணும்? அப்படின்னா 16வது பாடல்ல இருந்து 20வது பாடல் வரையும் பார்க்கணுங்க ஐயா. சரிங்க, நான் காப்பி பண்ணி 11ல இருந்து போடுறேன். 15 வரையும் பார்த்தாச்சுங்க ஐயா. சரிங்கய்யா, நல்லதுங்கய்யா, அப்போ வாழ்க வளமுடன். சரி. சரிங்க, நீங்கள் நான் அந்த பாடல்கள் எடுத்து போடுறேங்க 16லேருந்து 20 வரைக்கும். சரிங்க. அரங்கோ ஐயா அதை பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்து நீங்கள் கடந்த வாரத்துக்கு முத வாரம் நடந்தது எதுவும் பகிர்ந்துக்கணும், நீங்கள் பகிர்ந்துட்டுருங்கய்யா. அந்த வரேன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா அரங்கய்யா உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் 16வது பாடல்ல இருந்து 20வது பாடல் வரையுங்கய்யா சிவவாக்கியம் தொகுப்புல இருந்து இந்த வாரம் சிந்திக்க இருக்கிறோம். அருணையாவும் வந்து கலந்து பாருங்கய்யா. அவர் பயணத்துல இருக்காரு போல. ஐயா ஐயா வணக்கம். கேக்குதாங்கய்யா? கேக்குதுங்கய்யா. ஆனா வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்குங்கய்யா. ம். இது ஏதோ இதுல ப்ராப்ளம் நினைக்கிறேங்கய்யா. இருங்க நான் திருப்பி வேற டிவைஸ் கனெக்ட் பண்றேன். இப்போ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்கய்யா. நீங்க இப்ப கடைசியா ஆ, பேசுனது கேட்டு. சரிங்க சரிங்க. இப்ப சில நூல்களுக்கு நூல்ல அந்த பாடலுடைய இது மாறுதுங்கய்யா. அதனால நீங்க அந்த இதுல போட்டுட்டீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் சிந்திக்கலாம். ஆ, சரி. இந்த பாடல்களை ஒரு ஒரு பாடலா கூட போடணும்னா சொல்லுங்கய்யா. அது போடுவோம். போட்டுட்டு பண்ணலாம். சரிங்கய்யா. ஐயா சிவவாக்கியம் பாடல் தொகுப்புல 16வது பாடல்ல இருந்து 20வது பாடல் வரையும் இந்த வாரம் சிந்திக்கிறோங்கய்யா. ஐயா கிருஷ்ணானந்த் ஐயா உங்ககிட்ட இருக்கிற தொகுப்பு எந்த எந்த இதுன்னு சொன்னீங்கன்னா கூட. பாடல்கள் எடுத்து போட்டுறேங்கய்யா. ஒரு கொஞ்சம் ஆ அவகாசம் கொடுங்க. நீங்கள் வேறு எதுவும் சரிங்க. பகிர்ந்துக்கங்கய்யா. நான் வந்துட்டேன். சரிங்க. முதல் 15 பாடல் நான் வாசிக்கிறேன். நீங்க ஆ சரியான்னு பாருங்க. ஏன்னா என்னோட இதுல வந்து
இந்த நூல்ல வந்து வேற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். சில சரிங்கய்யா, பதிப்புகள்ல சரிங்க. சில பாடல்கள் முறைமையே மாறி இருக்கு. நான் ஜஸ்ட் வந்து அவர் அது போடுற வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாடல்களை சரிங்க. மட்டும். சிவவாக்கிய நூல். அரியதோ நமச்சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் அரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோட தோட பாவமாய் தூர தூர ஓடவே. இதாங்க முதல் பாடலா இருக்கு. நூலுடைய நோக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த பாடல் வாசிக்கிறேங்க. சரி. கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பெயர்கள் சிறிய பெயர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. இத நூல் தொடக்கம்னு போட்டிருக்காங்க. 5 எழுத்துக்குள்ளே உலகம் அடங்கும்னு ஆரம்பிக்குது. ஆனஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துளே ஆதியான மூவரும் ஆன அஞ்செழுத்துளே அகாரமும் அகாரமும் ஆன அஞ்செழுத்துளே அடங்கலாவ உற்றதே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியின் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொரு வண்ணத்தினார் விடுவனோ வெட்ட வேணும் என்பனே நடுவன் வந்தழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே. என்னிலே இருந்ததொன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. நினைப்பதொன்று கண்டிலேன் இயலாது வேறிலை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையோ அனைத்து மாய கண்ட மாயநாதி முன்னநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் மாறதெங்கனே. மண்ணும் நீ வீணும் மறிகடல்கள் ஏழும் நீ என்னை அழுத்தும் நீ இசைந்த பண்ணழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் கண்ணுளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் சிறியதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. ஆஹ் இது வந்து 10 பாடல்னு போட்டிருக்குங்கய்யா. நம்ம நம்ம பாடல் வந்து மாறும்னு நினைக்கிறேன். ஐயா போட்ட மாதிரி ஆமாங்கய்யா. நாலு முதல் 2 நான் பாடல் வந்து அ அ இந்த பாடல் மாரி இருந்ததுங்கய்யா. ஓடி ஓடி உட்கலந்த பாடலிருந்து முதல் பாடலா கணக்கு வந்ததுன்னு நினைக்கிறேங்கய்யா. சரிங்க சரிங்க நன்றிங்க. நான் 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 இன்னும் 5 பாட்டு படிச்சிருவாங்கய்யா. படிச்சிடலாங்கய்யா. அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் ஜபங்களும் சிந்தை மேவு ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இதல்ல வென்று வைத்துழலும் ஏழைகாள்
சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம். இதாம் இதாம் இராம ராம ராமவென்னும் நாமமே. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா. கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே. ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம். ஈனதேது ராம 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 என்ற ராமமே. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே. வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் வந்துதவுமோ. மாத்திரை போதும் உள்ளே மறிந்து நோக்க. மாத்திரை போதும் உள்ளே மறிந்து நோக்க வல்லீரேல். சாத்திரப்ப நோய்களேது சத்தி முத்தி சித்தியே. கடவுளை தூர தூரம் தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். பாரும் பின்னும் எங்குமாய் பரந்த இப்பராபரம். ஒரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகால். நேரதாக உம்முளே அறிந்து உணர்ந்து கொள்ளுமே. நன்றிங்க. இதுக்கு மேல அந்த 4 வேதம் ஓதுவார்ங்கிற பாட்டு வந்து இருக்குதுங்கய்யா. மேட்ச் ஆகுது. அதுவும் பார்த்தாச்சுன்னு தான் நினைக்கிறேங்கய்யா. அதுல 2 பாடல்கள் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேங்கய்யா. ஓ! அப்படி அந்த 2 பாட்டையும் பாடிர்றாங்கய்யா. ஐ, சாரி. 4 வேதம் ஓதுகின்ற இன்னைக்கு போட்டிருக்கீங்க. நமக்கு இதில் 15வது 16வது பாடலாக காமிக்குது. ஓ! சரிங்கய்யா. ஐயா பரவாயில்ல, நீங்க நீங்கள் பாருங்க. இன்னும் 2 ஐயா பாட்டு இந்த வாரம் போட்டுருங்கய்யா. பாடலும் ஐயா இந்த வாரம் பாடலும் பார்த்துடலாங்கய்யா. அப்படின்னா ஐயா அரங்கு ஐயாவை கூட படிச்சுட்டு கூட ஐயாவோட ஆமாங்க, கருத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படிங்க படிங்க. ஐயா நீங்க இன்னும் 2 பாடல் போடணும் அப்படின்னா. ஏன்னா அந்த ஐயா சொன்ன மாதிரி காப்பு செய்யலும் நூல் பாயிரமும் 2 பாட்டும் நம்ம கணக்குல நம்ம லிஸ்ட்ல வரல போல இருக்கு. அதனால இப்ப நம்ம பாடல் எண் வந்து இன்னும் 2 பாட்டு நம்ம போடணும். அவன் ஆக்சுவலா நூல்ல வந்து முதல் பாடல் வந்து அந்த இதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு ஐயா சொன்னாங்கல்ல. அதனால இன்னும் 2 பாட்டு போட்டுருங்க. நான் அதுல அதை வாசிச்சிடுறேன். சரிங்க, ஆகட்டுங்க. 4 வாழ்த்துக்கள். வேதம் ஓதுவீர் 4 வேதம் ஓதுவீர் ஞான பாதம் அருகிலீர். பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகாள் அருகிலீர். ஆழமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே. காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அதில்லையே. வித்தில்லாத சம்பிரதாயம் மேலுமில்லை கீழுமில்லை தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு எங்கனே. பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகார். சித்தில்லாத போது சீவன் இல்லை இல்லை இல்லையே. இந்த பாட்டு வரைக்கும் முடிச்சுட்டு போனேங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி இப்ப 5-3ன்னு ஆரம்பிக்கணும் இன்னைக்கு. சரிங்களாங்கய்யா? குணா ஐயா? ஆமாங்கய்யா. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த 2 பாடல்களுக்கு அப்புறம். 5-3 மண்டவாசல் சாமம் 4 தங்கி 2 தங்கம் 1. சரிங்க சரிங்க. நன்றிங்க. நான் இது வரைக்கும் நடந்த வழியை திரும்பி பார்த்தேங்க. நன்றிங்க. நன்றிங்கய்யா. ஐயா இந்த வார பாடலும் நீங்களே துவக்கி அந்த 5 பாடலும் பாடிட்டு கூட அப்புறம் சிந்திக்க ஆரம்பிச்சிடலாங்கய்யா. நன்றிங்க நன்றிங்க. 5-3 எட்டதாம் அனாதியான மந்திரம். நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜெபிப்பரேல். பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும். பஞ்சு போல் பறக்கும் என்று நான் மறைகள் பண்ணுமே. அண்டவாசலாயிரம் பிரசண்டவாசலாயிரம். 6 100 கோடியான வாசலாயிரம். இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல். எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லரே. சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும் தேமமாக ஓதினும். சிவனை நீரருகிலீர் காம நோயை விட்டு நீர். கருத்துளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பனெங்கள் ஈசனே. சங்கிரண்டு தாரை என்று சன்ன பின்னலாகையால். மங்கி மாளும் தேலைகள் மானிடங்கள் எத்தனை. சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லீரேல். கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே. தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல். செங்கன் மாளும் ஈசனும்
சிறந்திருந்ததெம்முளே விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே. நன்றிங்க. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. ஐயா, உங்களுடைய பார்வையை கூட பகிர்ந்துக்கிட்டா சிறப்பா இருக்குங்கய்யா. நன்றிங்க. உங்களோட பார்வை எது இருந்துச்சுன்னா அந்த பாடல் சார்ந்து நீங்கள் பகிருங்க ஐயா. உரை மட்டும் வாசிச்சிடுறேங்க ஐயா. நூல்ல உள்ள உரையை வாசிக்கிறேன். சரிங்க. மேற்கொண்டு அது சிந்திப்பதற்கு ஆகுங்க. 5-3 ஆனா அந்த பாடல்ல இருந்து ஆரம்பிக்கிறேங்க ஐயா. இன்றைய பாடல். சரிங்க. அன்பர்களே, நமச்சிவாயம் என்னும் 5ம் அ உ இம் என்னும் 3மாக 8 எழுத்துக்களை கொண்ட மிக பழமையான முதன்மையான மந்திரத்தை நீங்கள் நெஞ்சிலே ஆழமாக வைத்துக்கொண்டு 100 முறை உரு செய்து வாய்க்குள்ளேயே ஓதுவீரானால் கொலை முதலிய கொடிய வினைகள் ஒரு 100 கோடி செய்திருந்தாலும் அவையெல்லாம் மெல்லிய பஞ்சு போன்று பறந்து போய்விடும் என்று 4 மறைகளும் உறுதியாக கூறும். இறைவனது மந்திரத்தை ஓதினால் தீவினை ஒளியும் என்பது இந்த பாடலுக்கு தலைப்பாகவும் இப்ப நான் படித்த அந்த உரை இதுக்குள்ள சொற்பொழிவாகவும் இருக்குதுங்கய்யா. நன்றிங்கய்யா. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. ஐயா, அப்படியே இந்த வாரம் 5 பாடலும் கூட பார்த்துடலாங்கய்யா, உங்களுடைய கருத்துக்களோட. அடுத்த பாடல், இறைவன் உறையும் கோயில் மனிதன் தலையே என்று தலைப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பாடல் இப்போ பார்த்தோம். அண்டவாசல் 1000 பிற சண்டவாசல் 1000 6 100 கோடி ஆன வாசல் 1000 இந்த வாசல் 7 வாசல் ஏகபோகமான வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லரே. அதாவது இதன் பாடலின் பொருள், விண்ணக அண்டங்களில் 1000 கோயில் வாசல் இருக்கலாம், பரந்த உலகங்களிலும் 1000 கோயில் வாசல் இருக்கலாம், மேலும் 12 100 கோடியான கோயில் வாசலும் 1000 இருக்கலாம். ஆயினும் இவையெல்லாம் அறிவிலைகளால் கற்பனை செய்யும் கோயில் வாசல்களே. உண்மையை சொன்னால் இறைவன் உறையும் கோயில் வாசல் ஒரே இன்பம் தருகின்ற மனிதனின் தலை நடுவில் உள்ள அறிவு மன்றம் என்னும் சிற்சபையாகும். இந்த நுட்பத்தை கண்டுணர வல்லவர் யார் இருக்கின்றனர் என்று கேள்விக்குறியோட இந்த பாடலுடைய அர்த்தம் கொடுத்திருக்காங்க. அடுத்த பாடல், ஆசை விட்டவன் அகத்தில் இருப்பான் அப்படின்னு தலைப்பு கொடுத்து, சாம 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர் காமநோயை விட்டு நீர் கருத்துளே உணர்ந்தபின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே என்று ஆசை விட்டவன் அகத்தில் இருப்பான் என்று அந்த பாடலுடையது. அன்பர்களே, சாமம் முதலிய 4 மறைகளையும் அனைத்து வகையான இறையியல் உண்மையியல் நூல்களையும் நீங்கள் நன்கு நலம் தர ஓதினாலும் சிவக்கடவுளை அறிந்து புரிந்து கொள்ளவில்லை. எனவே நீங்கள் ஆசை எனும் நோயை துன்பங்களை ஒழித்துவிட்டு இறைவனை நெஞ்ச கருத்துளே உணர்ந்து ஒருமைப்பற்று கொண்டால் அவன் உங்கள் உள்ளத்திலே உயிரிலே ஒளி வடிவாய் மறைவாக இருப்பான். இதுவே உண்மை என்றவாறு. அடுத்த பாடல், அதாவது நடுநாடி வழி உயிர் வழியை ஆன்மாவுக்கு கொண்டு செல்லும் ஆற்றலால் இறைவனோடு கூட முடியும். உயிர் வழி என்பது அந்த வழி என்பது காற்றக்குரிய அந்த லகரம் அந்த லகரம். சங்கிரண்டு தாரை என்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளும் தேலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளீரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழ்தல் ஆகுமே. இதற்குரிய எளிய உரை, மனிதனின் 2 மூக்கு துளைகளும் சங்கு போன்றவையாகும். இத்துளைகளின் வழியே வளநாடியும் இடநாடியும் ஆகிய பிங்களை இடகளை இந்த இயற்கை உயிர் வழியை உள்ளே கொண்டு செல்கின்றன, உயிர்காற்றை உள்ளே கொண்டு செல்கின்றன. தாரை என்னும் இசைக்குழல் கருவி போன்றது நடுநாடி என்னும் சுழுமுனையாகும். இதனோடு அந்த 2 நாடிகளும் நுட்பமாய் பின்னி அமைந்து செயல்படுகின்றன. இந்த 3 நாடிகளும் ஒன்றாகி முதுகுத்தண்டின் துளை வழியே உயிர் வழியாம் ஒளியை, அதாவது லைட், அதை எடுத்து சென்று ஆன்ம உயிராகிய ஒளியோடு லைட்டோட சேர்க்கும். இந்த உயிர்காற்றானது அந்த ஒளியை எடுத்து சென்று அந்த ஆன்ம உயிருடன் என்ற ஒளியோட சேர்க்கும். இதனாலே உயிர் வாழ்கின்றது. இத்தகைய அருமை நிலையை உணர்ந்து
ஒழுக முடியாத மக்களே உலகிலே மிகுதி. இவர்கள் மங்கி மறைந்து போய்விடுகின்றனர். இவர்கள் வளநாடி இடநாடிகளின் மூச்சை அடக்கி நடுநாடி தாரை வழியே பெற வேண்டும் ஒளியாற்றலை பெற வேண்டும். இந்த பயிற்சியினுடைய பயனை பெற்றுக்கொண்டால் இரவாத நிலையில் உண்ணாமுலை அம்மையாம் உமையோடு ஒரு பங்கராய் இருக்கும் சிவனோடு கூடியிருந்து இன்பமுட்டு வாழலாம் என்றவாறு இந்த பாடலுடைய 21வது பாடலுடைய கருத்தாக உள்ளது. அடுத்து இறுதி பாடல், கடவுள் ஒன்று பெயர்கள் தாம் பல என்று அந்த எம்முலே விங்கலங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே. விங்கலங்கள் என்றால் வேற்றுமைகள் பேசுவார்கள் விளங்குகின்ற மாதிரி. அப்போ அந்த பாடலுடைய எளிய பொருள், சொக்க தங்கத்தில் பல வகையான அணிகலன்கள் செய்யப்பட்டாலும் தங்கம் ஒரே மாற்றில், அதாவது ஒரே தன்மையில் தான் இருக்கும், மாறாது. அதுபோல தான் எம் உள்ளத்தில் என் உயிரில் ஒரே கடவுள் திருமால் என்றும் மகேசன் என்றும் பல பெயரில் சிறந்து திகழ்கின்றனர். இதில் கடவுள் என்னும் ஒருமை கொள்கையில் மாற்றமில்லை. உண்மையை உணராத போலி மாந்தர்களே வேற்றுமைகளை கற்பித்து தெய்வம் பலவென்று பேசி திரிவார்கள் என்றவாறு. நன்றிங்க. இதான் இந்த அருமைங்க, அருமைங்க. சிறப்பா விளக்கமும் ரொம்ப சுருக்கமாவும் தெளிவாவும் சொல்லிட்டீங்கய்யா. ஒரு பாடலுக்கும் அதுக்கு உண்டான இதை சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா கிருஷ்ணானந்தையா. நன்றிங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வாழ்க ஆரங்க ஐயா ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாவும் நிறைய நல்ல ஒரு பாடலுக்கும் தனித்தனியா விளக்கம் சொல்லியிருக்காருங்க ஐயா. உங்களுடைய கருத்துக்களும் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குங்க ஐயா. ஐயா. பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எப்பவுமே ஐயா தெளிவா பகிர்ந்துவாங்க அவங்களோட பார்வை. அவங்க எப்பவுமே எது சொல்றதுன்னா, அவங்க வந்து பக்தி மார்க்கத்துல இருக்காங்க. ஐயாவோட கருத்து எப்பவுமே பக்தி மார்க்கம் சார்ந்து இருக்கும். சித்தரோட பாடல்கள் ஞானத்துல பார்த்தாலும் சரி, பக்தியில பார்த்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியதுதான் இருக்கும். அவங்க எல்லாரும் இதையும் எப்போதும் உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை சித்தர்கள். உருவ வழிபாடு வந்து ஆரம்ப காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல வள்ளல் கிராமம் ஜோதி வழிபாட்டுக்கு, உருவ வழிபாட்டு ஜோதி வழிபாட்டுக்கு மாறினாங்க. இது நிறைய சித்தர்களோட வாழ்க்கையில நடந்துருக்கு. அந்த அடிப்படையில ரொம்ப ஐயா தெளிவா பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளோட பார்வையில பார்ப்போம். ஆக பார்த்தா, அஞ்சு மூணு எட்டதாம் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நிறைந்து கொண்டு நூறு நூறு சித்திரை பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யணும் பஞ்சு போல் மறக்குமே நான் மறைகள் பண்ணுமே. அதுக்கு முன்னாடி பாடல்ல பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எப்பவுமே சிவபக்தியை பொறுத்த வரைக்கும் அவரோட இதுல வந்து நிறைய இது இருக்கும். நீங்க இந்த பாவம் செஞ்சுட்டு பரிகாரம் தேனாலும் தெரியாது, தேராதுப்பா, கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த இடத்துல பஞ்சமா பாதகமும் பறந்து போகும் அப்படிங்கிறாருன்னா நம்ம அந்த இடத்துல இருக்க சூட்சம் சொல்லணும். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. ஐயா நான் பேசுறது தெளிவா கேட்குது இல்லையா? கேக்குதுங்க ஐயா. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்பாங்க. நம்ம உடல் சக்கரத்துல யோக மார்க்கத்தை நம்ம சொல்றது 7 ஆதார சக்கரங்கள் இருக்கதான் சொல்றோம். அதையும் தாண்டி ஆயிரக்கணக்கான சக்கரங்கள் இது நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் உடல்ல இருக்கு. அது வர்ணம் சார்ந்து இப்ப இருக்க ஹீலிங் முறையிலேயே நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது அப்படி இருக்கட்டும். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். 5 சக்கரங்கள் கழுத்துக்கு கீழே இருந்தாலும் 2 சக்கரமா ஆகப்பட்டது. நம்ம ஆத்ம சக்கரம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடம் சிரஸ்க்கு மேல இருக்கு. துரியம் துரியாதீதம் இது அப்படி சொல்லக்கூடிய இந்த 2 ஆயிரம் இதழ் தாமரை என்று சொல்லக்கூடிய சகசாரம் அது நமக்கு சிரசில் இருக்கு. அதை தாண்டி துரியாதீதம். இந்த 5 இந்த உடல்ல இருக்க 5 சக்கரங்களும் அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 3 சக்கரங்களும் ஞானக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்னை சக்கரம் திறந்து சகசாரம் என்று சொல்லக்கூடிய 1000 இதழ் தாமரை, தங்க தாமரை சொல்லக்கூடிய 1000 இதழ் தாமரை மலர்ந்து 2.5 எங்கும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை 2.5 கலக்கின்ற அந்த தருணம். அதை சார்ந்து நீங்க அதுக்கு தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருங்க. அதை தொடர்ந்து நீங்க மேல ஏற ஏற உங்களுக்கு எல்லா பாவங்களும் பறந்து போகும். உங்களோட தூய்மை உங்களிடத்து வரும், இறை தூய்மை உங்களிடத்து வரும் அப்படிங்கிறதா அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிறேன் ஐயா. அதை சார்ந்து
ஐயா இந்த பாடலை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கு பக்தி மார்க்கத்துக்கு பொருந்தது, யோக மார்க்கத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க அந்த பாடல் பொருள்படுது. நமக்கு புரியுது. என்னோட சிற்றறிவு கேட்டு தானே சொல்றேங்க. இதுல வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். நான் யாருக்கும் எதிர்கருத்து அப்படிங்கிறது இல்லை. நம்ம எப்பவுமே புதிய கருத்துக்களை வரவேற்கக்கூடிய தளம். நம்ம அதை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். என்னோட சிற்றறிவு கேட்டதை இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறாங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ஐயா வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா ஐயா? ஐயா இல்லைங்க ஐயா, நீங்க தொடருங்க ஐயா. அடுத்த பாடல் அண்டவாசலாயிரம் பிரசண்டவாசலாயிரம் 6,200 கோடி ஆனவாசலாயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர்கான வள்ளிரு. இந்த பாடல்ல யோக மார்க்கத்துல இதுதான் இந்த ஒரு வழிதான். பக்தி மார்க்கத்துக்கு ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள்லையும் ஒவ்வொரு இது வச்சிருக்காங்க, வழிகள் வகுத்திருக்காங்க. அதை பயன்படுத்தி நீங்க மேலே ஏறலாங்க. ஞான மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஞானத்தை தேடி பயணப்படக்கூடிய ஆன்மாக்கள் இதுதான் வழி. நீங்க வானத்தில் பறக்கும் பறவைகள் எந்த வழித்தடத்தையும் விட்டு செல்லவில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதற்கான இதுதான் வழி அப்படின்னு இல்லை. உங்களை தன்னைத்தானறிய தவம் ஏற்றுங்கள். இது இப்படித்தான் உணர வேண்டும் அப்படிங்கிறது எல்லா மகான்களும் எல்லா யோகிகளும் அவங்க சொல்லியிருக்காங்க. நிசர்கத மகராஜ் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஐ ஆம் தட் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க நம்ம ரமண மகரிஷி என்ன சொல்றாங்க? கூவாமை அப்படின்னு கேட்குறாங்க. இதே அடிப்படையில தான் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை பின்பற்றினாங்க. எந்த வழி 1000 வாசல்கள் இருந்தாலும் ஓஷ சொல்லுவாரு, நீங்க புதுசா ஒரு வழியை கண்டுபிடிச்சு தொடர்ந்து அதை போனாலும் கூட நீங்க வந்து அதுக்கு வாசல் இருக்கு, இதுதான் வாசல்னு சொல்ல முடியாது, எங்க வேணாலும் கலக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை உணரும் பொழுது நமக்கு அதன் சூட்சமம் புரியும். நம்ம அது வரைக்கும் இப்ப எல்லாமே அறிவா பேசிட்டு இருக்கோம். ஒரு சில அனுபவங்கள் வந்து நமக்கு ஒரு சில பக்தி மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள், ஞான மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள், யோக மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் மாறி மாறி கிடைக்கும். இதுதான் சரியான அனுபவம் கிடையாது. அந்த முழுமையை அடையும் போது அவங்கவுங்க உணர்ந்துப்பாங்க. அவங்கவுங்களுக்கானது அவரவருக்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி விற்பான் அப்படிங்கிற மாதிரி அவரவருக்கானது ஆங்காங்க கிடைக்கும் போது அவரவர் முழுமையான அந்த முழுமைத்தன்மை எது அப்படிங்கிறத உணர்ந்துப்பாங்க. அதனாலதான் முழுமை அடைந்த பலரும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் சொன்னது போல எல்லாருமே அந்த 2.5 கலந்து மௌனமாகி விடுகிறார்கள். இந்த மனித சமுதாயத்தின் மேல அதீத பற்று கொண்டு அதீத கருணை கொண்டவர்கள் தான் மீண்டும் அதிலிருந்து வெளிவந்து இந்த சமுதாயத்துக்கு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பறவைகளில 2.5 கலக்கிறது தான் எல்லா ஆன்மாக்களோட பிரதான நோக்கமா இருக்கு. அதனால இந்த உலகியல்ல வைரங்கள் பட்டை திட்டப்படாத வைரங்களாய் நாம் இந்த உலகிலும் குப்பை குலையில் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறவி எடுத்து கலந்து கொண்டிருக்கின்றோம். அதை 2.5 கலப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. சொல்லப்போனா எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு, எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குதுன்னா நம்ம சமுதாயம் சொல்லுது, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதைச்சாதான் எல்லா கோவில்களும் எல்லா உயிரினங்களும் இருளை அடைந்ததற்கான அடையாளமாக தான் பல விலங்குகளுக்கும் விலங்குகளும் கூட சொல்ல முடியாது, உயிரினங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கும் நம்ம ஆலயங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த மாடலை பார்க்குறவங்க நன்றி. பகிர்ந்துக்கணும், கருத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு கை உயர்த்துங்க, மேலே கூப்பிடுறோம். உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கலாம். இது நாங்கள் சொல்றதா இறுதியான கருத்தும் கிடையாது. சித்தர்கள் பாடல்களுக்கு மேலே பேச பேச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து தோன்றும். அது ஆழ்ந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதனால உங்களோட கருத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம். என்ன ஒண்ணுன்னா நம்மளுடைய ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம். இதை வந்து தளத்தை விவாதத்தலமாக மாற்ற வேண்டாம். அவங்கவுங்க என்னோட பார்வையில் தாராளமாக வச்சுட்டு போகலாம். மற்ற அவங்கவுங்களுக்கும் கருத்து சொல்ற உரிமை இருக்கு, அவங்களும் சொல்றாங்க. சச்சரவுகள் சண்டை சச்சரவுகள் இல்லாம விவாதங்களா இல்லாம நம்ம கருத்துக்களை பகிர்றதுக்கு எந்த தடையும் இல்லை நம்ம தளத்துல. அடுத்த பாடல் போவாங்க. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றிகள்ங்கய்யா. கீழே தளத்துல கேட்கும் தளத்துல இருக்கிறவங்க யாருக்காவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு பார்த்துக்கலாங்கய்யா. யாருக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம தொடர்ந்து
சிந்திக்கலாம் ஐயா. சொல்லிடுங்க ஐயா, யார் கை உயர்த்தல இது வரைக்கும்? கை உயர்த்தினாங்கன்னா சரிங்க. கண்டிப்பா நம்ம கூப்பிடுவோம் ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க. ரொம்ப சா சிறப்புங்க ஐயா. இந்த வாரம் அரங்க ஐயா பாடல்களுக்கு ஒவ்வொரு பாடல்களுக்கும் உண்டான தலைப்பு மாதிரி சொல்லி அதுக்கு உண்டான விளக்கமும் கொடுத்தாருங்க ஐயா. நல்லா அதுவும் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க கொடுத்த விளக்கங்களும் ரொம்ப நிறைவா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப அஹ், சீக்கிரமாவே நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருக்கான்னு கேட்போங்க ஐயா. இல்லைன்னா நம்ம தொடர்ந்து அடுத்து அஹ், பார்க்கலாங்க ஐயா. நன்றி. இது வரைக்கும் யார் கை உயர்த்தல ஐயா. நம்ம அடுத்த ஐயா பகுதி ஐயா ஒரு சொல்லுங்க. ஒரு கருத்து. அந்த 5 3 8 அப்படிங்கிற அந்த செயலோட எனக்கு ஒரு அஹ், விளக்கம் ஞாபகம் வந்தது. என்னன்னா, ஆ, 5 என்பது நமச்சிவாய அல்ல சிவாய நம என்று சொல்லக்கூடிய மூல மந்திரம் என்று கருதக்கூடியது. 3 என்பது அந்த ஆ ஊ மா என்று சொல்லக்கூடிய அஹ், ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லக்கூடியது. இதுதான் வந்து மரபு வழியா சொல்லக்கூடிய கருத்து. ஆஹ் அந்த கருத்து 5 3 8 அனாதியான மந்திரம் அப்படின்னு சொல்லும் போது சாதாரணமா பொதுவாக நம்ம உரு செய்யக்கூடியது நமச்சிவாய அல்லது சிவாய நம என்ற கூடியது. அந்த ஓம் என்ற பிரணவத்தோட சேர்த்து சொல்லணுமா சேர்க்காம சொல்லணுமா அப்படின்னு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லணுமா அல்லது வெறும் நமச்சிவாயன்னு சொல்லணுமா அல்லது வெறும் ஓம்னு சொல்லணுமா அப்படிங்கிறதுல நிறைய விதமான கருத்துக்கள் உழவுது. அந்த 5 3 8 எப்பொழுது சேரும் என்றால் ஒரு குரு உபதேசம் செய்யும் பொழுது அவர் அந்தந்த பிரணவத்தோட சேர்த்து சொல்வார். அந்த அப்படி சொல்லும் பொழுது இந்த 5 3 8 என்று அஹ், அந்த ஒரு சிஷ்யன் வந்து குருவை சேர்ந்தவுடன் அவனுக்கு கிடைக்கக்கூடியது அந்த 8 எழுத்தான மந்திரம். அது வரைக்கும் சொன்ன 5 மந்திரமும் அந்த பிரணவமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரமும் சேர்ந்து உபதேசிக்கப்படும் பொழுது அவர்கள் வந்து அதை உரு செய்வதற்கு அந்த மந்திரம் உபதேசிக்கப்படும். அவர்களுடைய தகுதியை பொறுத்து அந்த 8 எழுத்து மந்திரமும் மாறுபடும் அவங்க அவங்களுடைய குரு உபதேசிக்கும் பொழுது. அப்ப அந்த மந்திரத்தை 100 உரு ஜபிப்பறையில் அப்ப அவங்க வந்து அதை வந்து தினமும் அனுஷ்டானம் செய்து அதை வந்து உரு ஏற்றும் பொழுது அந்த வினைகள் அதாவது 100 கோடி செய்தாலும் பஞ்சு போல பறக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து அந்த சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய பழைய வினைகள் அனைத்துமே குரு வந்து உபதேசம் செய்யும் பொழுது அழிந்துவிடும். அவங்க அதுக்கு மேல வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிவ செயல்களாக இருப்பதனால எந்த விதமான பாதகங்களை செய்தாலும் அது வந்து அன்றே அன்றே அழிந்து விடும் அப்படிங்கிறது இந்த நான்மறைகள் பண்ணுமே, நான்மறைகள் வாதிக்கும், நான்மறைகள் உறுதி பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பழைய நான்மறைகள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் சொல்லுகின்றன, மறைகள் சொல்லுகின்றன, மறைபொருளாக உள்ளதுன்னு சொல்லி அந்த குருவின் மூலமாக மந்திரத்தை உபதேசம் பெற்று அதை ஜெபிக்கக்கூடிய அந்த ஜபத்தையும் அந்த மந்திரத்தினுடைய வலிமையையும் சொல்வதாக கருதுறேங்கய்யா. நன்றிங்கய்யா வாய்ப்பு. நன்றிங்க ஐயா, ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா நீங்க பக்தி மரத்தில் நீங்க சொல்ற கருத்து ஒண்ணுதான். அதுல பிரணவம் வந்து ஓரெழுத்து தான் அப்படிங்கிறாங்க. பிரணவத்தை வந்து கணக்குல சேர்க்கக்கூடாது. பிரணவத்தை உணர்ந்தவர்கள் பிரம்மத்தில நிரந்தர கலந்து விடுகிறார்கள். அதனால பிரணவத்தை வந்து கணக்கில் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. முருகனும் பிரம்மனை வந்து செய்ய அழைத்தாரு. பிரணவத்துக்கு பொருள் தெரியாம தான் அழைச்சாரு அப்படிங்கிறாங்க. பொருள் சொல்ல முடியாத ஒரு இது வந்து 3 எழுத்து நம்ம 2 எழுத்துல நம்ம நம்மளோட இருக்க சிற்றறிவுக்கு எட்டிய அளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஞான மார்க்கத்துல சக்கரங்களை பிரதானமா வச்சு பேசும்போது உடல்ல இயங்கக்கூடிய ஆதார சக்கரங்களை பிரதானமா வச்சு பேசும்போது அது இந்த தோணுச்சுங்க. என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கும் எதிரான கருத்து இல்லைங்க. நன்றிங்க. புரியுது. நன்றி. நான் அந்த அந்த இதுல நூல்ல உரையாசிரியர் வந்து சொன்ன கருத்தை அது வாழ்வியலோட பொருத்தி பார்த்தேங்கய்யா. நீங்க சொன்ன கருத்தும் சரிங்கய்யா. அதனால ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லைங்கய்யா. இது அந்த நூலாசிரியர் சொன்ன கருத்தை மிகைப்படுத்தி சொன்னேங்கய்யா. நன்றி. நன்றி. சங்கிரண்டு தாரையொன்று சொன்ன பெண்களாக யாயும் மங்கி மாடுதே உலகில் மாநிலங்கள் எத்தனை சங்கிரண்டை துமிதம் தாரையூத வள்ளிரேல் பொங்கமங்கை வங்கரோடு கூடி வாழலாகுமே. பொங்கமங்கை வங்கரோடு கூடி வாழலாகுமே. இந்த இடத்துல சங்கிரண்டு தாரையொன்று இந்த சங்கிரண்டு தாரை ஒன்று அப்படிங்கிறத எப்படி பார்க்குறோம்னா 2 இடகளை திங்களை சொல்லி தாரை நம்ம ஓடும்போது வாசி சுழுமுனை சுற்றமா வரைந்து தாரை ஓடும்போது ஒன்னா தான் ஓடும்.
தாரை ஒன்று அப்படிங்கிறாரு. சன்னல் பின்னல் ஆகையால் வங்கி வாழும் உலகமே. இது ரெண்டும் பின்னல் ஆகும்போது மாடுறங்க எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து, இது ரெண்டையும் தவிர்த்து தாரையுத வள்ளிரேல் உங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே. இது என்ன பார்க்குறேன்னா நம்மளோட இடகளை பெண்களை இரண்டையும் இணைய விடாமல் அதை தனியாக ஓட்ட சேர்ந்து அந்த ஒன்றில் இணைத்து சிலுமுனையில் நினைத்து வாசியை ஊத அது வந்து மேல்நிலை கட்டி செல்லும். அது சங்கல் குணவாக இரண்டு பின்னி பிணைந்து இயங்கும் போது இந்த உலகில் மங்கை கொங்கை பங்கரோடு இந்த பங்கர் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எப்படி உறவினர்கள் சுற்றம் சூழம் அப்படிதான் தோணுது. அதுக்கு சரியான பொருள் அந்த இடத்துல எனக்கு தெரியல இல்லையா. நம்ம கேட்டுக்குவோம். பிரபாகர் வந்தாலும் சரி, நம்ம அருள் பிரகாஷையா வந்தாலும் நம்ம அதை கேட்டுக்கோங்க ஐயா. இந்த இடத்துல இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வாசியை உணர்ந்து ஊதும்போது இதை தவிர்த்து அந்த நிலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொருள் படுத்துங்க. என்னோட பார்வைங்க நீங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. நன்றிங்க. வாழ்வாங்க. அடுத்த பாடலுங்க. தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கன் மாளும் ஈசனும் சிறந்திருந்த எம் உள்ளே திங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகின்ற நாமம் இந்த நாமமே. அதாவது பிரணவத்துக்கு இந்த இடத்துல வந்தோம்னா ஆதிக்கு வந்து ஆதியை வந்து ஒரு இதில் அடைக்க முடியாது. ஆதி அனாதி என்ன சொன்னாலும் அது ஒரு பொருளாக தான் இருக்குது. அதை உணர்வதுக்கு இடையில தான் நம்ம வந்து மால் சொல்கிறோம், ஈசன் சொல்கிறோம், இவர் தான் சிறந்தவர், அவர் தான் சிறந்தவர், இந்த கருத்தியல், அந்த முரண்பாடுகள், இதுதான் சரி அதுதான் சரி, இது எல்லாமே நம்மளோட மனித வாழ்க்கையில் இது யதார்த்தம். நம்ம நிலையிலிருந்து அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னைக்கு அந்த முழுநிலையை வெட்டுகிறோமோ அன்னைக்கு நமக்கு எல்லாமே முழுசா உணர்ந்துடும். அது உணர்ந்த பின்ன நம்ம வந்து இந்த விவாதங்களுக்கெல்லாம் போக போறது கிடையாது. வியாக்கியானங்கள் பேச போறது கிடையாது. அப்போ வந்து மௌனம் தான் ஆகச்சிறந்த மொழியா இருக்கும். ஆதி மொழி அதுதானே, அது இன்னும் அழகா இருக்கும். அந்த மௌனத்தில் உணரக்கூடிய உண்மைகள் தேவைப்படும் போருக்கு இப்போ மனித குலத்தின் கருணை கொண்டு சித்தர்களும் பெரியவர்களும் எழுதி வச்சுட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி தொகுத்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த அடிப்படையில் இந்த பாடலை பார்க்குறேன் இல்லையா. நன்றி. வேற எதாவது கருத்து கிடைக்குன்னா பகிர்ந்துக்கலாம் ஐயா. இல்லை அடுத்ததுக்கு நாங்க நன்றிங்க. இது நம்ம இந்த கணக்குப்படி 20வது பாடலை பார்த்துட்டோங்க. ஆனால் இதுல இருந்து 22வது பாடல் வருது. அடுத்தவா அதை பார்த்துட்டு வேற எதுவும் இடையில பாடல் விட்டுருந்துச்சுன்னா நம்ம அருள்பழ சேவை நம்ம பார்த்துக்கலாங்க. நன்றிங்க. வாழைப்பழம் தான். நிச்சயமாங்கய்யா. ஐயா வேற யாருக்கும் ஐயா ஒரு சொல்லுங்க. கருத்துங்கய்யா. அந்த கொங்கை மங்கை பங்கர் அப்படிங்கறத பத்தி தோன்றுன்னு சொல்றேங்கய்யா. இறைவனை வந்து கருணையாளன், பெரும் கருணையாளன் சொல்லுவோம். கொங்கையும் புரியுது, அப்போ புரியுது. அந்த பங்கர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் எனக்கு தெரியலைங்க. பங்கர்னா பாகமாக உடையவர்னு அர்த்தங்கய்யா. பாகமாக உடையவர். பாகமாக உறவினர்கள், நம்மளை சார்ந்தவர்கள் எடுத்துக்கலாங்களா? ஆமா அதுதான் ஆமா. தொழிற்சங்க. அந்த உரையாசிரியர் வந்து உண்ணாமுலை அம்மை ஓட கூட இருக்கும் சிவன் அப்படின்னு உரை போட்டிருக்காருங்கய்யா. நூலாசிரியர் உரை கொடுக்கும் பொழுது உண்ணாமுலை அம்மையாம் உமையோடு ஒரு பங்காக இருக்கும் சிவனோடு கூடியிருந்து இன்புற்று வாழலாம். சிவனோடு கூடியிருக்கிறத பத்தி சொல்றாங்க. அப்ப பங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த நம்ம பங்காளிகள், பங்கு கூடியவர்கள், நம்ம சார்ந்தவர்கள் அப்படி எடுத்துக்கலாங்க. பக்கபலமா இருக்கவர்கள் இப்படி எடுத்துக்கலாங்க. இது தோணுது எனக்கு. நன்றி ஐயா. நீங்க தொடருங்க ஐயா, நீங்க தொடருங்க ஐயா. அதாங்க அதாவது இறைவன் வந்து பெரும் கருணையாளன் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் வந்து தன்னிலையில் இருந்த காலத்துல உயிர்களோட கருணை கொள்ளும் பொழுது அவன் வந்து அவனுடைய திருவருளை வந்து அந்த வடிவத்தை நம்ம வந்து பார்வதியாகவும் சக்தியாகவும் பார்க்கிறோம். அந்த சக்தி என்பது ஒரு பெரிய கருணையின் வடிவம்னா உயிர்களுக்கு இறங்கி வருவது வந்து அவங்களுடைய
ஒரு பெரிய இன்னும் பெரிய ஒரு எளிய ஒரு செயல். நமக்காக அவங்க வந்து வரக்கூடிய செயல் வந்து ரொம்ப பெரிய ஒரு அரிய செயல். ஆனால் உயிர்களுக்காக எளிமையான வடிவம் கொண்டு வர்றாங்க. அந்த எளிமையான வடிவத்தை அவர்கள் நமக்கு எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அருளாக குடுக்குறாங்க. கருணையாக முதல்ல இறைவன் வந்து கருணை கொள்கிறான் உயிர்கள் மீது. அதனால அவனை வந்து சக்தி, சிவம், சக்தி பெரிய ஒரு 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 முழு முதல் இறைவனாக இருக்கக்கூடியவன் கருணையாக கருணை கொள்ளும் பொழுது அதை சக்தி வடிவம் என்று சொல்கிறோம். அந்த சக்தி வடிவமும் உயிர்களிடத்தில் நெருங்கி வந்து தன்னுடைய அருளை பொழியும் பொழுது அதுதான் வந்து நம்ம வந்து ஞானம், திருவருள் ஞானம்னு சொல்றோம். அந்த திருவருள் ஞானத்தை நமக்கு கொடுப்பதுதான் வந்து கொங்கை என்று சொல்லக்கூடிய அந்த அ எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைக்கு முதல் முதல் பால் ஊட்டுகிறாளோ, அதே போல அந்த மார்பு என்று சொல்லக்கூடிய அந்த கொங்கைங்கிற வடிவத்தை வந்து நம்ம வந்து திருவருள் ஞானம் அப்படிங்கிறது அதாவது இப்போ ஞானசம்பந்தருக்கு வந்து திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கழல்கள் போற்றி போற்றின்னு நம்ம படிப்போம். அதுபோல அந்த கொங்கை என்பது அந்த அருளினுடைய அருளை வந்து நமக்கு வழங்கக்கூடிய ஒரு அஹ், உம், வடிவமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து அதை வடித்து கொண்டிருக்காங்க. அதனால கொங்கை மங்கை பங்கர் என்பது இறைவன் உயிர்களுக்கு கருணை வழி அடிக்க, அதாவது அருள் வழங்குவதற்காக கொண்ட எளிய வடிவம் உள்ள அந்த இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய சொல்லாக நம்ம பாக்குறோங்க ஐயா. நன்றிங்க. நன்றி ஐயா. பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி ஐயா. அவங்களுக்கு வேறு எதுவும் பகிர்ந்துக்கலாம் பகிர்ங்க. கீழே இருக்கவங்க யாராவது வந்து ஏதாவது கருத்தை பகிர்ந்துக்கிறீங்கனாலும் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம நிறைவு செய்கிற இடத்துக்கும் வந்துட்டு அந்த நம்ம பாடல்கள் பார்த்தாச்சு. இன்னும் அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த பாடல்களை பார்க்கலாம். ஐயா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இந்த வாரம் அரங்கையா அதுக்கு ஒரு ஒரு பாடல்களுக்கும் தலைப்போட விளக்கம் சொன்னது ரொம்ப ஏற்புடையதா இருந்ததுங்க ஐயா. அதுவும் தெளிவா இருந்தது. அந்த தங்கமும் ஆபரண தங்கம், அந்த சொக்க தங்கம்னு சொல்லுவாங்க. அது நம்ம எந்தெந்த வடிவுல நம்ம செஞ்சாலுமே அது நம்ம இறைவனை நோக்கி பயணிக்கிறத பத்தியும், அதுக்கப்புறம் அந்த சங்குன்ட்டு நம்ம அந்த மூக்குலயும் அந்த அஹ், வாசி சார்ந்தும் நம்மளால பொருள் பார்க்க முடியுது. நம்ம அந்த நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுவும் வந்து குரு வழியா வர்ற நாமத்தை நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா வந்து நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம். பழைய தவறுகளும் நீங்கும். அதை நம்ம உணர்வோம். அது நம்ம பண்ணியிருக்கிறது நிச்சயமா நம்ம வாழ்க்கையும் மேன்மை அடையும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. பயனுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு தெளிவா இருக்குங்கய்யா. இந்த வாரம் 5 பாடலுமே நிறைவா இருக்குங்கய்யா. உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஐயாவுடைய கருத்துக்கும் அந்த பாடல் தலைப்போட அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுத்ததுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோங்கய்யா. வேற யாருக்கும் எதுவும் கருத்துக்கள் இல்ல, கேட்கும் தளத்துல இருக்கிறவங்களுக்கு வேற எதுவும் கேள்விகளோ இல்ல சந்தேகங்களோ சாட் பாக்ஸ்ல போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட நம்ம தொடர்ந்து அடுத்த இதுக்கு போயிடலாங்கய்யா. நம்ம தாலாட்டு ஒளிபரப்பிட்டு கூட நிறைவு செய்யலாங்கய்யா. கேட்டுக்கலாங்கய்யா எதுக்கும் ஒரு வாட்டி. நல்லதுங்க. வேறு யாரும் இந்த கருத்துக்களும் சொல்லலைங்க. என்ன ஒன்று இந்த வாரம் நானும் கொஞ்சம் வெளில இருக்கேன். அவங்க அருண் பிரகாஷ் ஐயாவும் இருக்காங்க, வெளியில் இருக்காங்க. பிரபாகரும் வரல. போன வாரமும் நம்ம நடத்தல இல்லைங்களா, இந்த வாரம் நடத்தாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. ஐயா அரங்க ஐயாவும் நீங்களும் பகிர்ந்துக்கோங்க. வேறு என்ன கருத்து இது வரைக்கும் பார்த்ததில்ல பகிர்ந்துக்க தான் பகிர்ந்துங்க. மணியன் ஐயாவும் வரல. இனிமேல் மணியன் ஐயாவும் இருக்கிறதுனால நம்ம ஒரு எண்ணம் தோணுதுங்க. இனிமேல் எப்பவும் போல் வழக்கம் போல் 7 மணிக்கு ஆரம்பித்தேன். ஏன்னா 6 மணிங்கிற ஐயாலாம் வந்து கலந்துக்க முடியல. 7 மணிங்கிறது கொஞ்சம் சாதகமாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. அரங்கையாவும் சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு பேசுவோம் அதை பற்றி அப்படின்னு. யாராச்சும் இல்லைன்னா தளத்தை வந்து நடத்திக்கிட்டே இருக்கலாம், யார் ஓய்வாக இருக்கமோ அவங்க ஆரம்பித்து நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அருண் பிரகாஷ் சொன்னாங்க. ஒரு நாள் அதை பற்றி பேசுவோம் ஐயா. கலந்து கலந்து பேசுவோம். குரூப் கால் போட்டு பேசுவாங்க. பேசி வைக்கிற மாதிரி பண்ணுவோம் செய்வோம். கருத்தியல் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பார்வை நம்ம வந்து இதை இது பார்த்து வாசி நம்ம ஞான மார்க்கத்தில் இருக்கிறதுனால பொதுவாக எல்லா பாடல்களையும் ஞானம் சார்ந்தான் பார்க்குறோம். பக்தி மார்க்கத்தில் பார்க்குறது தவறே கிடையாது. ரொம்ப அழகாக அரங்காயம் பகிர்ந்துக்கிட்டாங்க. தங்கம் தங்கம் தான். இறை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இறை உறைந்திருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இருக்க இறையை வந்து வெவ்வேறு மனித ரூபங்களாகவும் வெவ்வேறு தேசம் ஒவ்வொரு அடையாளங்களுக்கு பின்னாடி இப்போ தங்கத்திற்கு சொன்ன ஆவரணங்களுக்கு எப்படி ஒவ்வொரு அடையாளம் வைக்கணுமோ, தோடு, மூக்குத்தி, மோதிரம் இப்படி 1000 பெயர்கள் வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம மனிதர்களும் ஒவ்வொரு அடையாளங்களுக்குள்ள அடைஞ்சிருக்கோம்.
இவர் தான். ஆனால் எல்லாருக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே அண்ணன் வெவ்வேறு ஆபரணங்களாக தான் இங்கே இருக்கு. அதுதான் இதில் இந்த இடத்துல தோணுச்சு. நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்புங்கய்யா. தெளிவாக ஐயா பதில். சொன்ன உதாரணம் கூட ஞானசமுத்திர ஐயா பத்தி கூட சொல்லியிருந்தாருங்கய்யா. அந்த ஞானம் கிடைக்கிறத பத்தி. அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா அந்த விளக்கமும். நீங்க உங்களுடைய விளக்கமும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. ஐயா வேற யாருக்கும் எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா, தாலாட்டு உங்ககிட்ட இருக்குங்களாய்யா? ஒளிபரப்ப முடியுங்களாய்யா? இல்லைங்கய்யா, இல்லை. ஐயா அரங்க ஐயா கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாங்கய்யா. ஐயா, இன்னொரு அரங்கய்யா, உங்களால் வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? மடிக்கணினி இருக்கா? நீங்கள் ஒளிபரப்ப முடியுமா காலை தாலாட்டு? வெளியில் இருக்கிறதுனால ஐயா நான் நான் ஃபோன்ல அப்புறமா ஏற்றி வச்சுக்கிறேங்கய்யா. சரிங்க. சரி, பரவாயில்லைங்க. நம்ம இது சொல்லி முடிவு செஞ்சுக்கலாம். வழக்கம் போல வாழ்த்து சொல்லி வேற யாராவது கருத்து எதுவும் பகிர்ந்துக்கிறாங்களா? கீழே இருக்கவங்க யாராவது பகிர்ந்துங்கன்னா தாராளமாக வந்து சொல்லலாம். உங்களோட பார்வை. ஐயா வேற யாருக்கும் கருத்துக்கள் இல்ல போலங்கய்யா. அரங்க ஐயா கிட்ட மட்டும் ஒரு தடவை கேட்டுக்கலாங்கய்யா. வேற ஏதாவது கருத்து இருக்கான்னு. இல்லைன்னா நீங்க நிறைவு செஞ்சிருங்கய்யா. பாடலை ஒளிபரப்புங்கய்யா. நன்றிங்க. ஐயா, நமக்கு ஒளிபரப்புறதுல வெளியில இருக்குங்கய்யா, ஒளிபரப்பாத சாத்தியக்கூறு இல்லை. அதனால தான் நான் உங்களை கேட்டேன். நீங்க வேற எதுவும் பகிர்ந்துக்கலாம் லிங்க் இருந்தா பகிர்ந்துக்கலாம். சொல்லுங்கய்யா. நான் லிங்கை கூட ஃபாலோ பண்றேன். அனுப்பி விட்டுங்களா ஐயா? வாழை தாலாட்டு. வாழைத்தாளட்டு லிங்க் இருந்தா கூட ஐயாக்கு அரங்க ஐயாக்கு அனுப்பிவிடுங்கய்யா. ஐயா, அந்த யூடியூப் இணைப்பு இப்ப கிடைக்கலைங்கய்யா. இதுல இருந்து பரவாயில்லைங்கய்யா. ஐயா நீங்களே நிறைவு செஞ்சிருங்க ஐயா. சரிங்க. சரி, சரி. அடுத்த வாரத்துல இருந்து முன்கூட்டி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. இன்னொரு கைபேசி நல்லது. என்கிட்ட கையில இல்லைங்க, அது வீட்டுல இருக்கு. அதனால இல்லைங்க. நல்லதுங்க. கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இறையருளும் குருவர்களும் சித்தர்களின் பேரருளும் எப்போதும் நம்ம வழி நடத்தட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த இனிதொரு சந்தர்ப்பத்தில் கலந்து கொள்வோம். நிறைவு, நிறைவு, நிறைவு.